யூஸ் பண்ற சர்ஃப் ராட் அண்ட் ரீலை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பாத்தீங்கன்னா சிமோனோ வெஞ்சன்ஸ் பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். அதையும் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதே போல இந்த ராடோட மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்போ வரைக்கும் நான் இந்த ரீல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்குவாட்ரான் 3 இந்த ராடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அழகா நீங்க இடுப்புல வச்சு நீங்க மீனை வந்து பக்காவா லேண்ட் பண்ணலாம். அது டிஸ்டன்ஸ் தாராளமாவே காஸ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா ஒரு 40+ கேஜில தான் நான் திருக்க வந்து லேண்ட் பண்ணியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க யூஸ் பண்ற சர்ஃப் ராட் அண்ட் ரீலை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஃபிஷிங் வீடியோ, ஃபிஷிங் ரிலேட்டட் வீடியோ எல்லாமே ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்க. கைஸ், நான் ஃபர்ஸ்ட் வாங்கின சர்ஃப் ராடு இதுதான். இந்த ராடு பார்த்தீங்கன்னா சிமோனோ வெஞ்சன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 15 அடி ராடு, மொத்தமாக 3 பீஸ் ராடு இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 225 கிராம் வரைக்கும் நம்ம காஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த ராடு வந்து நான் ஒரு 3.5 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது யூஸ் பண்ணதில் வந்து எனக்கு ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். அதையும் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ராடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் வந்து நல்லாவே காஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த ராடில் லாங் டிஸ்டன்ஸ் காஸ் பண்ணி நான் நிறைய மீன் பிடிச்சிருக்கேன். நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதே போல் இந்த ராடோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராடில் வந்து மீனை லேண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ராடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களால் வந்து இடுப்பில் வச்சு லேண்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி இடுப்பில் வைக்கும்போது என்ன ஆகுனா, ராடோட ரீல் வந்து ரொம்ப ஹைட்டில் போயிடும். உங்களுக்கு லேண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரே ஒரு மைனஸ் மட்டும் தான் இந்த ராடில். மற்றபடி லாங் காஸ்ட் பண்ணுறதுலேருந்து மீனோட கேச்சஸில் இருக்கிறது வரைக்கும் எல்லாமே இந்த ராடில் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். மீனை லேண்ட் பண்ணுறதை தவிர மீதி எல்லாமே இந்த ராடு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ராடு. இந்த ராடோட வந்து நான் பார்த்தீங்கன்னா சிமோனோ ஏர்லெக்ஸ் 10,000 ரீல் தான் வந்து பேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ரீல் வந்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ வரைக்கும் நான் இந்த ரீல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சர்ஃப் ராடு, சர்ஃப் ரீல் இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினது. இந்த ரீலோட ட்ராக் பார்த்தீங்கன்னா 15 கிலோ ட்ராகு. இதில் போட்டிருக்க லைன் பார்த்தீங்கன்னா மெகாபி 70 LB 8X பிரைடர் லைன் இது. கைஸ், அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ராடு பார்த்தீங்கன்னா பென் ஸ்குவாட்ரான் 3. இந்த ராடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ராடு வந்து 2 பீஸ் ராடு, 11 ஃபீட் ராடு. ஓகேங்களா, இந்த ராடில் வந்து பார்த்தீங்கன்னா 125 கிராம் வரைக்கும் நீங்கள் காஸ் பண்ணிக்கலாம். இந்த ராடு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம லாங் காஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 15 அடி ராடில் அடிக்கிற அளவுக்கு இந்த ராடில் வந்து காஸ் பண்ண முடியாது. மற்றபடி இந்த ராடில் மீனை லேண்ட் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அழகாக நீங்கள் இடுப்பில் வச்சு நீங்கள் மீனை வந்து பக்காவாக லேண்ட் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த ராடில் வந்து நல்ல பெனிஃபிட்டு. டிஸ்டன்ஸ் மட்டும் நீங்கள் லாங் காஸ் பண்ண முடியாது. இந்த 11 ஃபீட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் காஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் தாராளமாகவே காஸ் பண்ணலாம். இந்த ராடோட பார்த்தீங்கன்னா நான் சிமோனோ ஆக்டிவ் காஸ்ட் 1120 இந்த மாடல் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ராடோட இந்த ரீல் வந்து பக்காவாக பேர் ஆகுது. இந்த ரீல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரீல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த ஏர்லெக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மி. ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா 15 கிலோ ட்ராக் வரும். நல்லாவே மீன் லேண்ட் பண்ணலாம். இந்த ரீல்லையே பார்த்தீங்கன்னா ஒரு 40+ கேஜில் தான் நான் திருக்க வந்து லேண்ட் பண்ணியிருக்கேன். கைஸ், இந்த வீடியோவில் வந்து நான் யூஸ் பண்ணுற சர்ஃப் ராட் அண்ட் ரீலை வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம அடுத்த ஒரு ஃபிஷிங் வீடியோவில் பார்க்கலாம். பை.